இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றி. நாங்கள் கொடுத்த அழுத்தத்தினால தான் இது ஒரு பெரிய வெற்றியாக இருக்கு. 65 லட்சம் பேருடைய டீட்டெயில்ஸ் கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு வந்து உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கு. ஒரு ப்ரெஷர் எங்களால் ஏற்பட்டிருக்குன்னு அந்த வரவேற்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்ன வெற்றி எனக்கு புரியல. உச்சநீதிமன்றத்துக்கு வந்து நீங்கள் போய் கேஸு நாங்கள் முன்னாடி இருந்து சொன்னோம், தேர்தல் ஆணையத்தின் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்கள் என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் கொடுங்களோ அது எழுத்துப்பூர்வமாக கர்நாடகா தேர்தல் அதிகாரிக்கு கொடுங்க. மகாராஷ்டிராவில் உங்களுக்கு வந்து பிரச்சனையாக இருக்குன்னா மகாராஷ்டிரா தேர்தல் அதிகாரி கொடுங்க. உறுதிமொழி பத்திரத்தை கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு எல்லா லிஸ்ட்டையும் கொடுக்குறோன்னு சொன்னோம். உடனே ராகுல் காந்தி என்ன சொல்கிறார், நாங்கள் உறுதிமொழி பிரமாண பத்திரம் வந்து நாங்கள் வந்து அங்கேயே வாசித்தோம் நாடாளுமன்றத்திலே, அதனால் தனியாக கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு விஷயத்தை முன் வச்சாங்க. இப்போ நாங்கள் அடுத்து என்ன சொன்னோம், உங்களுக்கு எது மேலே நம்பிக்கை இல்லைன்னா கடைசியாக போகிற இடம் சுப்ரீம் கோர்ட்டு தானே, இதில் யாரில் எல்லாம் எதிர்பார்த்தது தானே, இதை நீங்கள் அன்றைக்கே செஞ்சுருக்கலாம். சுப்ரீம் கோர்ட் போயிட்டு உங்களை வாதத்தை முன் வைக்கிறீங்க. சுப்ரீம் கோர்ட்டு என்ன கேட்குது, தேர்தல் ஆணையம் சொன்ன எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கிறாங்க. ஆதார் நீங்கள் அக்செப்ட் பண்ண முடியாது, 11 சப்போர்ட் டாக்குமெண்ட் தான் நாங்கள் அக்செப்ட் பண்ணுன்றோங்க, அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இது வந்து இறுதி பட்டியலில் யார் யார் இதில் நீக்கப்பட்டாங்களோ அவங்க சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டை கொடுத்து நீங்கள் இணையலாம். நாங்கள் ஏற்கனவே கிட்டத்தட்ட 27 அரசு நாடுகளில் கொடுத்துருக்கோம், இந்தியிலே வந்து இந்தியா ஃபுல்லாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு அதையும் முன்வைக்கிறாங்க. இப்போ அவங்க சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்க சிக்கல் வருதுன்னா, ஒரு 22 லட்சம் பேர் இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த இறந்தவர்கள் பட்டியலோட பேரெல்லாம் வந்து ராகுல் காந்தி அவர் கொடுத்தார். அவங்களோட நான் வந்து தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கக்கூடிய எனக்கு பாக்கியமான கருதுனேன் டீ சாப்பிட்றேன்னு சொல்லி அவர்கள் ஒரு அத்தனை பேரை கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் பக்கம் கூப்பிட்டு போய் எல்லாரும் கூட டீ சாப்பிட்டுருக்காரு. அப்படிங்கும்போது அதவே சுப்ரீம் கோர்ட்ல சொல்லியிருக்காங்க. பாருங்க, நீங்க இல்லைன்னு சொன்னவங்கள அவங்க இருக்குன்னு சொல்லி காமிச்சிருக்காங்கன்னு சொல்றது வந்து ஏற்கத்தக்கதாக. தேர்தல் ஆணையம் சரியான விளக்கம் கொடுத்துருக்குங்க. கிட்டத்தட்ட வந்து 140 கோடி மக்கள் வாழ்ற நாடுங்க அது. அங்கொன்று இங்கொன்றுமா எடுக்கிற சிறு பிழைகள் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பத்திலேருந்து வரணும், பிஎல்ஏலேருந்து வரணும். 22 லெவல் அங்கொன்று இங்கொன்று இல்லை பூத் லெவல் ஏஜென்ட்லேருந்து நம்ம இதை ஆரம்பிக்கணும். நம்ம இதை பேச ஆரம்பிச்சா பூத் லெவல் ஏஜென்ட்டுக்கு தெரியாம எந்த ஒரு வாக்காளர்கள் எக்ஸ்ட்ரா உள்ள வர முடியாதுங்க. இது இயல்புங்க. எல்லா கட்சிக்காரர்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் ஓட்டு போடுற பூத் லெவல் ஏஜென்ட் அங்கே உட்காந்துருக்கப்ப அந்த கட்சிக்கு அந்த தொகுதிக்கு அந்த தொகுதிக்கு ஏற்புடைய இல்லாத வாக்காளர்கள் அங்கே வாக்களிக்க வந்தா உடனே பூத் லெவல் ஏஜென்ட் அங்கே வந்து பிடிச்சிருவாங்க. உடனே யார்ப்பா எதுக்குப்பா இங்கே வாக்களி, அங்கேயே அங்கே ஃப்ரைட் ஆகிடும். முன்னாவது அங்கே முடிஞ்சிருச்சு, தேர்தல் முடிஞ்சிருச்சு ஒரு தொகுதியில். அப்போ அந்த தேர்தல் முடிஞ்சு இந்த ஃபைனலைஸை சீல் பண்ணணும் அப்படின்னா அங்கே வந்து எந்தெந்த கட்சிக்காரர்களுக்காக நியமிக்கப்பட்ட பூத் லெவல் ஏஜென்ட்டோ அவர்கள் எல்லாரும் சைன் பண்ணணும். அவங்க எல்லாம் சைன் பண்ண பிறகுதான் அது சீல் செஞ்சப்பட்டு கொண்டு போய்ப்படும். இது நம்ம பேச ஆரம்பிச்சா இதுல இருக்கு. ஒரே விஷயத்தையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்புறேன். இப்ப வந்து இவங்க ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க, உச்சநீதிமன்றம் போயிருக்காங்க. உச்சநீதிமன்றம் 65 லட்சம் வாக்காளர்கள் யாரா இருக்காங்களோ அது பொது வெளியில வெளியிடுன்றாங்க. இதுல வெற்றிக்கு ஒன்றும் கிடையாது. உச்சநீதிமன்றம் சொல்லுது முதல்ல கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அவங்க கொடுக்க மாட்டேன்லாம் சொல்லல, அவங்க அப்படிலாம் சொல்லவே இல்லை. நீங்க வந்து இறந்த வாக்காளர்களை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு டிஷர்ட்டை போட்டுட்டு தவறா பிரிண்ட் ஆன ஒரு ஆண்டை வந்து வச்சுக்கிட்டு 130 வருஷம் சொல்லிட்டு கேலி பொருளாக மாக்குறீங்க தேர்தல் கமிஷனை. நீங்கள் வந்து நான் முன்னாடியே சொன்னது தான், 140 கோடி மக்களுக்கு இங்கே தேர்தல் ஒரு நாணயம் நடத்துதுன்னா இந்திய வேர்ல்டுலேயே வந்து பெரிய தேர்தல் இங்கே நடத்துது ஒரே கட்டத்தில். அது பெரிய விஷயம். அது அதில் இன்னொன்றுமாக நடக்கிற விஷயத்தை பூதாகரமாக ஆக்கி இப்போ 4 பேரை கொண்டு வந்து பொது வழியில் எடுத்துட்டு நீங்கள் இறந்து போயிட்டு வருங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லுது. நீங்கள் செத்து போயிட்டீங்களா, நீங்கள் டெல்லியை ஃப்ரீயாக சுற்றிப்பாங்க. இதெல்லாம் என்ன ஒரு கேலி கூத்து? நம்ம நாட்டை நம்மளே இழிவுபடுத்துறதா? நம்மளுடைய தேர்தல் கமிஷன் நம்மளே இழிவுபடுத்துறதா? நீங்கள் வந்து ஃப்ரீயாக சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு இல்ல முழுசா முடிச்சிடுறேன். நீங்கள் இதுல இருந்து யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வின்ற கண்டென்ட் உள்ள நான் வரல. நீங்க கேட்டிருக்கீங்க உச்சநீதிமன்றம் இது பாருங்க. இப்ப தேர்தல் ஆணையம் புதுசா ஒண்ணு தயாரிச்சு வெளியிட போறது இல்லைங்க. என்ன இருக்கோ அது பொதுவில் வெளியிட போறாங்க. இதுல எப்படி நீங்க ஆமா இதுல என்ன வெற்றி இதுல என்ன தோல்வி? ஒருத்தர் வந்து வாக்காளர் பட்டியலிருந்து நீக்குறாங்க அப்படின்னா அதுக்கான காரணத்தை சொல்லணும். ஆனா தேர்தல் ஆணையம் அதை கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தேர்தல் ஆணையத்தை தொடர்பாக இந்த எதிர்க்கட்சியின் சார்பாக பேசின வழக்கறிஞர்கள் உச்சநீதிமன்றத்தில் பேசும்போது சொன்னாங்க. உடனே என்ன சொன்னாங்கன்னா, தன்னிச்சையாக இருக்கக்கூடாது, வெளிப்படைத்தன்மையோடு இருக்கணும், உடனடியாக பொது வெளியில் கொடுக்கணும், பஞ்சாயத்து வாரியாக மாவட்ட வாரியாக கொடுக்கணும், நீக்கப்பட்டதுக்கான காரணம் என்னன்னு சொல்லணும். 22 லட்சம் பேர் வந்து மரணிச்சிட்டாங்க அப்படின்னா அப்புறம் மரணித்தவர்களோடு எப்படி டீ சாப்பிட்டான் அப்படிங்கிறது இன்னொரு விஷயத்தையும் சொன்னாங்க. இப்போ இந்த விவகாரத்தில் ஆதார் அட்டை குடியிருப்பு மற்றும் தனி அடையாளத்துக்கான ஆவணமாக கருதப்பட வேணும் அப்படிங்கிற உத்தரவுகளையும் பிறப்பிச்சிருக்கிறாங்க. இப்போ தேர்தல் ஆணையத்துக்கு வந்து உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை நம்ம வந்து வரவேற்கிறோம். அதில் மாற்று இல்லை. அது வந்து பொதுப்படையானது. இங்கே பேசின காங்கிரஸுடைய நண்பராகட்டும் திமுக நண்பராகட்டும்
பிஜேபி தான் என்னமோ தேர்தல் ஆணையத்தினுடன் ஒன்றாக சேர்ந்து எல்லா வேலையும் பண்ற மாதிரி ஒரு கட்டமைப்பை இங்க ஏற்படுத்த விரும்புறாங்க. இது ராகுல் காந்தி அந்த குற்றச்சாட்டை வச்சாரு. பாஜக ஏஜென்ட் போல தேர்தல் ஆணையம் வந்து செயல்படுன்னு சொல்லி ஒரு 5 பாயிண்ட் சொல்லுவாரு. இந்த பாருங்க, டிஎன் சேஷன் ஒருத்தர் இருந்து தனக்கான அதிகாரத்தை டிஎன் சேஷன் காங்கிரஸ் பீரியட்ல மன்மோகன் சிங் பீரியட்ல பயன்படுத்திய போது அவர் சொல்றத சொன்ன டேட்ல காங்கிரஸ் தேர்தல் நடத்தலன்ற ஒரே காரணத்துக்காக தேர்தல் கமிஷன் அப்படின்றத தேர்தல் கமிஷனர்ஸ் மாத்தினது காங்கிரஸ். இன்னைக்கு திமுக நண்பர் பேசுறதுக்காக தான் இந்த பதில சொல்றேன். அதே மாதிரி இங்க ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி செஞ்சிருக்கப்ப மாமன்ற தேர்தல் நடக்கிறப்ப ஒரு பூத்தில் 1.5 மணி நேரத்தில் 1700 ஓட்டு போட்டாங்க. அதை வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போனோன்னா ஒரு பூத்தில் 1.5 மணி நேரத்தில் 1700 ஓட்டு எப்படி போட முடியும்னு சொல்லி கண்டித்து அந்த தேர்தலை ரத்து பண்ணுச்சு. அதை தொடர்ந்து திமுக உள்ளாட்சி கூட்டுறவு சங்க தேர்தல் நடத்துச்சு அன்னைக்கு திமுக. அதையும் வந்து திமுகவே ரத்து பண்ணுச்சு. இப்போ வந்து தேர்தல் முறைகேடை பற்றி திமுக இருக்கவங்களுக்கு பேசுவதற்கான தார்மீக எந்த அடிப்படை இல்லைன்றதுக்காக இந்த பதிவு சொல்ல விரும்புகிறேன். சரிங்களா? இப்போ தேர்தல் நடக்குது. நீங்கள் விவி பாட்டுன்னு சார் சொன்னாங்க, இந்த டேட்டாஸு வாக்காளர் நீக்கணும் அதெல்லாம் ஒரு தனி அது தனி ப்ராசஸாக வச்சுப்போம். இப்போ தேர்தல் நடக்குது. ஒரு தேர்தல் கமிஷன் என்ன சொல்லுது? தேர்தல் நடத்துறது என் வேலை. தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சா? ரிசல்ட் அனுபவிக்கிறது என் வேலை. ரிசல்ட் முடிச்சாச்சா? அந்த ரிசல்ட் உங்களுக்கு ஏற்புடையதாக இல்லை, அந்த ரிசல்ட்ல உங்களுக்கு டவுட் இருக்கு, அந்த ரிசல்ட்ல கள்ள ஓட்டு போட்டிருக்காங்க, போலி வாக்காளர்கள் சேர்த்திருக்காங்க, அதை பண்ணியிருக்காங்க, இதை பண்ணியிருக்காங்க, நீங்க எது நீங்க நினைக்கிறீங்களோ உடனடியாக 90 நாட்களுக்குள் நீங்கள் வந்து நீதிமன்றத்தை நாட வேண்டும். போய் கேஸை போட்டீங்கன்னா இன்னைக்கு வரையும் அப்பாவு இன்பதுரை கேஸ் நடந்துட்டு இருக்கா இல்லையா? இன்னைக்கு வரையும் சிதம்பரம் கண்ணப்பில் முடிச்சிடுறேன். சிதம்பரம் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி திரு கனகராஜ் அவர்கள் கூட சொன்னாங்க, எலெக்ஷன் முடிஞ்சு இத்தனை காலம் வரைக்கும் கூட அந்த லிஸ்ட் ஆன்லைன்ல கொடுக்கப்படல. அதையவே திரு ரமேஷ் அவர்களும் குறிப்பிட்டு சொன்னாங்க. அப்போ அந்த இடத்துல ஏன் அதை கொடுக்க மாட்டேங்கிறாங்கிறதுக்கான ஒரு வேலிட் ரீசன் இருக்கா? இதோட சேர்த்து இன்னொரு அது ஒரு தொடர்ச்சியான கேள்விதான். இப்போ 22 லட்சம் பேர் இறந்துட்டாங்கன்னா நீதியரசர் சொன்னதுனால அந்த விஷயத்த சொன்னேன். இன்னொரு பக்கம் உயிரோடு இருப்பவர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டிருப்பதை எதிர்த்தரப்பினர் ஆதாரத்துடன் கூறியிருக்கிறார்கள். லட்சம் பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்றால் அதன் விவரங்களை நீங்கள் ஏன் வெளியிடாமல் இருக்கிறீர்கள் என்று மாண்புமை உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திற்கான கேள்வி. அது வெளிப்படைத்தன்மைங்க. இது நான் வந்து ஒரு கட்சியின் சார்பாக பேசுறேன். நீங்க வந்து என்ன தேர்தல் ஆணைய சார்பாக தேர்தல் ஆணையம் சொல்லல. கேள்வி கேக்குறீங்க. அந்த குற்றச்சாட்டை சேர்த்து குற்றச்சாட்டுக்கு நீங்க தேர்தல் ஆணையத்துக்கு தான் நீங்க ஆடியோ போட்டு கேட்கணும். நீங்க நான் சொல்றது நேரடியா நீங்க கேளுங்க. என்னோட கட்சியை நீங்க அதில் சம்பளப்படுத்தினதுக்காக நான் அதுக்குள்ள வரேன். தேர்தல் ஆணையம் வெளிப்படைத்தன்மையாக இருக்க வேண்டும் தான் எங்களுடைய கணிப்போம். அதுல ஒரு மாற்று இல்ல. இப்ப நீங்க முன்னாடி தேர்தல் ஆணையம் சொல்ல எதையுமே நான் தரமாட்டேன்னு சொல்லல. தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது? எங்களுக்கான பவர்ல நாங்க வெளியிட தேவையில்லை, தர முடியாதுன்னு சொன்னாங்க. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது? நீங்க வெளியிட்டு ஆகணுன்றப்ப அதுக்கு அவங்க கட்டுப்படுறாங்க. இப்போ ஒவ்வொரு தனி ஆணையத்துக்கும் ஒரு பவர் இருக்கு. அப்ப அவங்க வெளியிட்டு தான் ஆணையம் சொன்ன உடனே ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்றாங்க. 19ஆம் தேதிக்குள்ள மாவட்டம் வரியா பஞ்சாயத்து வரியா யார் யாரை நீக்குறீங்க, அவனோட விளக்கம் என்ன ஏதுன்றது ஆல்ரெடி அவங்க டிஜிட்டல்ல இருக்கு. அது பொது வழியில வைக்க போறாங்க. இதுல ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. இது நான் என்ன சொல்றேன், இதை வைத்துக் கொண்டு ஒட்டுமொத்த இந்தியாவே தேர்தல் வந்து கூதல் பண்ண மாதிரி நீங்க ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்திங்கன்னா, பிரியங்கா காந்தி வந்து 4 லட்சம் ஓட்டுல ஜெயிச்சாங்களே, அது தப்பு நம்ம ஒத்துக்கு சொல்லணுமா? மோடிஜி அவர்கள் போன வாட்டி ஜெயிச்சதோட இந்த வாட்டி 1.5 லட்சம் ஓட்டு கம்மியா ஜெயிச்சாரு, அது தப்புன்னு சொல்ல வரீங்களா? நீங்க திமுக சகோதரர்கள் அவ்வளவு பேசாதீங்க, 40க்கு 40 சீட் அடிச்சாங்களே, அதையெல்லாம் கள்ள ஓட்டு போட்டு நீங்க ஜெயிச்சிங்கன்னு வைப்போமா இல்லையா? இன்றைக்கு ஒட்டுமொத்தமா இவர்கள் இப்ப தேர்தல் ஆணையமே என்ன சொல்றதுன்னா, வாக்கு திருட்டுன்னு தயவு செய்து நீங்க வந்து பதிவு பண்ணாதீங்க. ஒரு ஆளுக்கு ஒரு ஓட்டு, அதாவது 1951 இருந்து 52 இருந்து ஒரு நபருக்கு ஒரு ஓட்டுன்றது தான் இங்க தேர்தலுடைய விதிமுறை. அதை மீறி வேற 2வது ஓட்டை செலுத்தியிருந்தால் அதற்கான கம்ப்ளைண்ட்டை கொடுங்க, எழுத்துப்பூர்வமா நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம் தான் சொல்றாங்க. நீங்க அது உள்ள நீங்க கம்ப்ளைண்ட் உள்ளே போகாம ஒட்டுமொத்தமா தேர்தல் ஆணையம் பிஜேபியும் சேர்ந்து இப்படி பண்ணுதுன்னா நான் சொல்றேன். இவர் ஒரே நிமிஷம், நம்ம எங்க பாஜக சேர்ந்து எம்பி சொன்னாரு, இங்க இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தை நீங்க நம்ப மாட்டீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட எம்பி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போங்க, அப்படிங்க தேர்தல் ஆணையத்தை நம்ப மாட்டீங்கன்ற ஒரு கண்டிஷனுக்குள்ள வருதுல்ல. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. நான் சொல்றது கேளுங்க, ஒரு தன்னாட்சி அதிகாரம் பிடித்த அமைப்பு மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. நீங்க இந்தியாவில் சொல்றது மட்டுமல்லாமல் வெளிநாடுகளில் நீங்க போய் பரப்புரை சொன்னீங்க, எப்படி இதற்கான இது வரும்? தேர்தல் ஆணையத்தை நம்பாவிட்டால் நீங்கள் ராஜினாமா செய்து சொன்னீங்களே, 65 லட்சம் போலி வாக்காளர்கள் ஓட்டு போட்டு பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடி முதல்ல ராஜினாமா பண்ணணும். அவர் போலி வாக்காளர் உங்களுக்கு சொல்லிருக்காங்க. இது போலி வாக்காளர்கள்ங்கிறது உறுதிப்படுத்தாத விஷயம். ரெண்டு பேருக்குமே சொல்ல ப்ளீஸ் தயவுசெய்து 2 பேர் போலி வாக்காளர்கள் என்பது
இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. அது வந்து சப்ஜுடிஸ், அது இன்னும் தெரியாது நமக்கு. அது நம்ம தெரியாது. இதை நான் அவர் சொன்னது கம்யூனிகேட் பண்ணோம். 20,000 ஓட்டை வாங்கி போலி வாக்காளர் ஓட்டை வாங்கி தான் மாண்புமிகு முதலமைச்சர் ஜெயிச்சாருன்னு சொல்றாங்க. ராஜினாமா பண்ண சொல்லுங்க. நீங்க தான் உத்தரவு குற்றங்களாச்சே. ராஜினாமா பண்ணுங்க. அவசியமெல்லாம் ராஜினாமா பண்ணுங்க. வேண்டாத விஷயங்களை ராஜினாமா பண்ணுங்க. இல்ல நீங்க 20,000 போலி வாக்காளர் சேர்த்துட்டீங்க. நான் வைக்கிற குற்றச்சாட்டு. திரு வெங்கடேஷ், எங்களுடைய மந்திரி, முன்னாள் மந்திரி அனுராக் தாக்கூர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. கொளத்தூர்ல ஒரே நிமிஷம் முதலமைச்சர் 20,000 போலி வாக்காளர்களை சேர்த்து வென்றெடுத்தார். ஒரு அவகாசம், ஒரு சின்ன கேப் கொடுங்க. ஒரு சின்ன இல்ல சார், இதுல ராஜினாமா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சொல்றாரு. பாருங்க, நான் ரெண்டு பேரும் சொல்றேன். மக்களால் திருமுரளி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். யாரும் ராஜினாமா செய்யக்கூடிய அதிகாரம் நமக்கு கிடையாது. நீங்க முதல்ல as a citizen of India நீங்க யோசிச்சு பாருங்க. இதுல வந்து தயவு செய்து ரெண்டு பேருமே யோசிச்சு பாருங்க. யாரா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், இருவருமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஜனநாயகத்தினுடைய மாண்பு அது. தயவுசெய்து அதை பார்த்து யோசிச்சு பேசுங்க. 1.5 மணி நேரத்துல 1200 ஓட்டு குத்து உள்ளாட்சி எலெக்ஷனை கேன்சல் பண்ணுங்க. பதில் சொல்லுங்க. முடிஞ்ச விஷயத்தை பேசுங்க. இல்ல அதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்களா உத்தம சீலர்கள் மாதிரி அது வேண்டாம். அந்த வார்த்தை பயன்படுத்தணும். அந்த வார்த்தை பயன்படுத்தணும். தேர்தல் கமிஷனை வச்சுக்கிட்டு எல்லா அயோக்கியத்தனமும் நீங்க பண்றீங்க. 1.5 மணி நேரத்துல 1200 ஓட்டு போட்டு நீதிமன்றம் நறுக்குன்னு கொட்டுச்சு. அதுக்கு பதில் சொல்லுங்க. அதுக்கு பதில் சொல்லுங்க. உள்ளாட்சி தேர்தலை ஏன் ரத்து பண்ணீங்க? இல்ல சார், தேர்தலை ஏன் ரத்து பண்ணீங்க? சரி, ஓகே. அடுத்த விருந்தினர் போலாம் சார். முரளி சார், ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு நேரம் கொடுக்குறேன்.